ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகுது கிளாஸ் 10th என்சிஆர்டியில் எக்ஸசைஸ் 4.3. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்முலானா என்ன, அதில் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம், அண்ட் அதிலிருந்து மூணு ரிமார்க்ஸ் பார்த்தோம். டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ எப்படி இருந்துச்சுன்னா நேச்சர் ஆஃப் தி ரூட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரிமார்க்ஸ் பார்த்தோம், மூணு ரிமார்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ அதெல்லாம் நீங்கள் பார்க்காட்டி அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? ரைட், நவ் லெட் அஸ் கோ இன்டு தி ப்ராப்ளம். ஃபைண்ட் தி நேச்சர் ஆஃப் தி ரூட். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான்? நேச்சர் ஆஃப் தி ரூட் ஃபார் தி ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு we have to find the nature of the root. If real root exists, real root இருக்கிற பட்சத்துல find them. Okay, so நம்மளுக்கு இப்போ என்ன கொடுத்துருக்கான்? We have to find the nature of root. Nature of root கண்டுபிடிக்கணும். ரியல் ரூட்டா இருந்துச்சுன்னா we have to find them. Find themனா எதை? ரூட்டை கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? given that 2x square minus 3x plus 5 equal to 0. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ நான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்? ஜெனரல் ஃபார்ம்ல இருக்கான்னு பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ therefore என்ன கொடுத்துருக்கான்? கொஸ்டின் 2x square minus 3x plus 5 equal to 0. இது ஜெனரல் ஃபார்ம்ல தான் இருக்கு. சரியா? இப்போ இதுல a வேல்யூ என்னது? ஜெனரல் ஃபார்ம் என்னது? ax square plus bx plus c equal to 0. அப்போ a இடத்துல இங்க என்ன இருக்கு? 2. சரியா? அப்போ a வேல்யூ 2. அடுத்து b வேல்யூ எதோடது? x ஓட கோஎஃபிஷியன்ட் தான் b. இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது? -3. அடுத்து c வேல்யூ என்னது? 5. ஸோ இப்போ மூணுமே எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் தி ரூட்டை கண்டுபிடிக்கணும். ஓகே, நேச்சர் ஆஃப் தி ரூட்னா எனக்கு என்ன வேணும்? டி வேல்யூ. டி வேல்யூவோட ஃபார்முலா என்னது? b ஸ்கொயர் மைனஸ் 4ac. ரைட்டா? இதுதான் டி வேல்யூ, டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லுவோம். சரி, இப்போ b வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்ப்போம். b என்னது? -3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ a வேல்யூ என்னது? 2 இன்டூ c வேல்யூ என்னது? 5. ரைட்டா? சரி, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோம். -3 ஸ்கொயர் என்னது? 9. -3 ஸ்கொயர் will be 9 minus 4 இன்டூ 2 5s are என்னது? 10. 2 5s are 10. சரியா? இப்ப 9 minus 4 into 10 என்னது? 40. இப்ப 9ல 40 போச்சுன்னா எவ்வளோ? -31. ஓகே, சரி. இப்ப டி வேல்யூ எப்படி இருக்கு? லெஸ் தென் 0வா தான் இருக்கு, நெகட்டிவா தானே இருக்கு. சரி, ஓகே. ஸோ அப்ப டி வேல்யூ லெஸ் தென் 0. டி வேல்யூ லெஸ் தென் 0 அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? நம்ம இந்த ரிமார்க் படி என்ன படிச்சோம்? டி வேல்யூ லெஸ் தென் 0னா no real roots. There is no real roots. Okay, so அப்ப இந்த ப்ராப்ளமுக்கு என்ன கிடையாது? ரியல் ரூட்ஸ் கிடையாது. இங்க நம்ம பார்த்துருக்கோம்ல, தேர்ட் கேஸ் இதோ இந்த இடம். சரியா? ஸோ டி லெஸ் தென் 0 அப்படின்னு நோ ரியல் ரூட்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். ரைட்டா? அப்ப இங்கே நம்மளுக்கு வேல்யூ என்ன வந்திருக்கு? லெஸ் தென் 0 வந்திருக்கு. டி -31 வந்திருக்கு. சரியா? ஸோ அப்ப டி இஸ் லெஸ் தென் 0. அப்ப அதை வச்சு என்ன சொல்லிடலாம்? there is no real roots. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னது? if real rootsனா தான் என்னது? we have to find them. சரியா? இங்கே ரியல் ரூட்ஸ் வரல, அதனால நம்ம என்னது? அதை கண்டுபிடிக்கல. ஓகே, since there is no real roots, இதை நம்ம கண்டுபிடிக்கல. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். யூ வில் எக்ஸ்பிளைன் டு ஆல் யோர் queries. Okay, so stay tuned with Learn Max Easier for further videos related to 10th, 12th, 11th and 9th NCERT CBS. Okay, thank you.